வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டார்ல, அப்போ டிஆர் பாலுவுக்கு எதிராக பேசியிருந்தார். உடனே டிஆர் பாலு மான நஷ்ட வழக்கை சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டார். டிஃபமேஷன் கேஸு, 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலையை மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு டிஆர் பாலு பண்ணியிருப்பார் போல. அண்ணாமலை பயப்படுறவரா, சூப்பர், கோர்ட்டில் வச்சே உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை களமிறங்கி டிஆர் பாலுவை இந்த கேஸில் குறுக்கு விசாரணையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. போதும்பா சாமி அப்படின்னு இப்போ டிஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக போட்ட டிஃபமேஷன் கேஸையே வாபஸ் வாங்கிட்டாராம். இன்னைக்கு அதை பற்றிய அதிகாரப்பூர்வ செய்தி வெளிவந்திருக்கு. அண்ணாமலை மீது தொடர்ந்த மான நஷ்ட வழக்கை டிஆர் பாலு திருப்பி பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவல் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பள்ளி பாடத்திட்டங்களை மறு ஆய்வு செய்ய கடந்த டிஎம்கே ஆட்சியில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவை மாற்றி சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் 17 உறுப்பினர்களை கொண்ட புதிய நிபுணர் குழுவை தமிழக அரசாங்கம் நியமனம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா கடந்த டிஎம்கே ஆட்சியில் ஒரு நிபுணர் குழு போடுறாங்க அப்படின்னா கட்சி சம்மந்தப்பட்ட இல்லை டிஎம்கே உடைய சித்தாந்தம் சம்மந்தப்பட்ட, கம்யூனிச சித்தாந்தம் சம்மந்தப்பட்ட யாரையாவது ஒருத்தங்களை அதில் முக்கிய உறுப்பினராக போட்டு கமிட்டியை போடுவாங்க. கல்வி நிலையங்களுக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது, அரசியல் சித்தாந்தங்களும் இருக்கக்கூடாது. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போது சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரையை நிபுணர் குழுவுடைய தலைவராக போட்டு இப்போ ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டு. பள்ளி பாடத்திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக இந்த கமிட்டி. மயில்சாமி அண்ணாதுரையை கமிட்டியுடைய ஹெட்டாக போட்டது கண்டிப்பாக வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு டிசிஷன். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சிஎம் விஜய் ஜூலை மாதம் 2வது வாரத்தில் கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் கேம்பெயின் அப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சிஎம் விஜய் ஜூலை 2nd வீக்கு சந்திக்கிறாராம். அந்த தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாலிமர் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாணவர்களை படிக்க விடாமல் தொல்லை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக டிவிகே கட்சியை சேர்ந்த சில பேர் திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் வகுப்பறையில் சிஎம் விஜயுடைய புகைப்படத்தை மாட்டி அதை ரீல்ஸ் வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தார். பிறகு டிவிகே கட்சி அந்த நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சிச்சு. இது சில நாட்களுக்கு முன்பாக நடந்தது. இப்போ மறுபடியும் அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் பாலிமர் சொல்லியிருக்காங்க. திருத்தணி செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய் டிவிகே கட்சியை சேர்ந்தவர்கள் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. இது மாதிரி சிஎம் விஜயுடைய புகைப்படத்தை மாட்டியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியும் அதை ரீல்ஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் மாணவர்களை படிக்க விடாமல் தொல்லை அப்படிங்கிற தலைப்பில் நியூஸ் கார்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டிவிகேவை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க இது பழைய வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய வீடியோவோ புது வீடியோவோ, அரசியல் கட்சிகள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியலை கல்வி நிலையங்களுக்கு வெளியிலே வச்சுக்கோங்க, கல்வி நிலையங்களுக்குள்ளே போகக்கூடாது. இதை சிஎம் விஜய் உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் சமூக வலைதளத்தில் பெற்றோர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.